வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஓசூர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பிலே தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் அனைவரும் நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரான கோபிநாத் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வந்திருந்தோம். முதலிலே நமது அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினரான கோபிநாத் அவர்களுக்கு இந்த ஓசூரிலே நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த கேந்திர வித்யாலயா பள்ளியை எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலே பெற்றுத்தந்தார். அவருக்கு எங்களது குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இப்போ நான் எங்கள் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பிலே சிவகுமார் அவர்கள் ஒரு சின்ன டிமாண்ட் ஒன்று கோரிக்கை வைத்தார். சிறுவருக்காக ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக அதை செய்வதற்குண்டான நாடாளுமன்றத்தினுடைய நிதியிலே நான் கட்டி கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் எங்கள் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 2006 சார் செகண்ட் டைம் செலக்ட் ஆகிருந்தீங்க. எங்கள் ஏரியாவில் வந்து குடியிருப்பு சங்கத்தை நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி திருவள்ளூர் நகர் கேம்பஸ். அதில் இப்போ கொஞ்சம் நிறைய வீடுங்க ஆகிடுங்க சார். கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட வீடு வந்து. சரி, அதில் ஒரு டவர் லைட் மக்கள் சந்திக்கிறேன். எது வந்து நல்லது நடக்கும், யார் வந்து நல்லது நடக்கும், யார நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காங்க. யார் ஜோபுல யாரும் உங்க வீட்டு சாப்பிட்டு நீங்க சாப்பிட எங்க வீட்டு சாப்பிட நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்களா. அதனால பொதுவாக இது வந்து நம்ம நல்லா இருக்கிற போது அப்போ ஜஸ்ட் 10 பேர் உட்கார்ந்து கம்மி டேக் டிசிஷன். பட் இந்த டிசிஷன் எப்படி இருக்கணும், 5 வருஷம் வரை தலைவே போடக்கூடாது. ஒரு லோக்கல் எலெக்ஷன் வந்தோம், இல்லை ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தோம், எங்களுக்கு இந்த நேரத்தை மட்டும்தான் நீங்கள் பரவாயில்ல மக்களே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் எக்ஸ்க்ளூட் நீங்கள் டோட்டலி பார்க்கணும். என்னன்னா எப்படி பண்ணாலும் இவன் தான் நீங்கள் காங்கிரஸ்கார இருந்தாலும் சரி, ஒரு பிஜேபி இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு நம்ம சார்பு நம்ம குடிநலத்துக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பொறுப்பு அப்போ முடிவு எடுக்கும். அதுவரை நீங்கள் பாலிடிக்ஸே வெளியே பேசாதீங்க. பாலிடிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட்டு, அவர் இவரு சப்போர்ட்டு, அவர் இது அவர் நேச்சர் யாரும் நம்ம கொடுக்க முடியாது.